அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹாலிடே ஸ்பெஷலாக நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி உடனே வாழைப்பழம் வச்சு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்த உடனே எல்லாமே காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு முட்டை போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வேணும், ஒரு 4-5 பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறையவே சேர்த்து செய்யலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நுர வர வரைக்கும் ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் வச்சு அதை வச்சு பீட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப்பு இருக்கும் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்கோசரம் நான் போட்டிருக்கேங்க. போட்டு திரும்ப ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டையில் இந்த வாழைப்பழத்தை எடுத்து நம்ம அதோடு சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கைவிடாது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு கப்பு நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நைஸ் ரவை சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து திரும்ப நல்லா கைவிடாது எந்த ஒரு கெட்டிகளும் இருக்காத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த லீவ் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க, சாஃப்டாக. பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும். இதை மூடி வச்சுலாம் ரவை எல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு திக்கான மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயுமே நம்ம ரவை போட்டு செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கோசரம் ஊற வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க, குழிப்பணியார பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு அரை அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்யில் முழுவதமாக செய்யுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதோடு சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு எல்லாம் ஃப்ளேமை கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாட்டி கருகிடும். நம்ம வாழைப்பழம்லாம் போட்டிருக்கிறதுனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் திருப்பி போட்டுருங்க. உள்ளே எல்லாம் நமக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்துருங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழைப்பழம் இருந்தாலே போதும். ரவையை ஒரு கப்பு வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நல்லா உள்ளே வெந்து வரத்துக்கு திரும்ப இன்னொரு டைம் நான் நல்லா வெந்திருக்கான ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு ஈவினிங் டைம்லையோ இல்லை குழந்தைங்க எப்போ கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தது நான் எடுத்துகிட்டு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டுற போகிறேன். நான் ஒரு கப்பு ரவைக்கு எனக்கு ஒரு 10 உருண்டை தாங்க வந்தது. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தட்டே எங்களுக்கு காலி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் உள்ள மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.